A TV tower stands vertically on a bank of a canal. From a point on the other bank directly opposite to the tower, the angle of elevation of the top of the tower is 60 degree. ஒரு டிவி டவர் இருக்கு. ஒரு கெனாலோட ஒரு எண்டில் அனதர் எண்டில் இருந்து பார்க்குறாங்க. டிவி டவரோட டாப்புக்கு 60 டிகிரி எலிவேஷனில் பார்க்குறாங்க. எலிவேஷன்னா நிமிர்ந்து பார்க்குறது, அண்ணாந்து பார்க்குறது. ஃப்ரம் another point 20 meter away from this point on the line joining this point to the foot of the tower, the angle of elevation of the top of the tower is 30 degree. இங்கேருந்து ரிவரோட அனதர் எண்டில் இருக்கிற டவருக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. அது இந்த லைனோட எக்ஸ்டென்ஷனில் 20 மீட்டர் அவேல 30 டிகிரி எலிவேஷனில் இருந்து டிவி டவரை பார்க்குறாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் அண்ட் த விட்த் ஆஃப் த கெனால். இந்த டவரோட லென்த்து தேவை, கெனாலோட விட்த் என்னன்றது தேவை. ஓகே, இப்போ ட்ரையாங்கிள்ஸ் என்னென்ன இருக்குது? ஏபிசி, ஏபிடி ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்க்கும், அதாவது ஆங்கிள் 60 பேஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது, ஆங்கிள் 30 பேஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஏபிடி இருக்குது. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஏபின்ற டவர் காமனாக இருக்குது ஒரு சைடு. நம்ம டவரோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும், இந்த கெனாலோட விட்த் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் தான் ரிலேஷன். அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ tan தீட்டா. ஓகே, இப்போ tan 60 கேல்குலேட் பண்ணோம்னா ஏபி பை சிபி இருக்கும். tan 30 கேல்குலேட் பண்ணால் ஏபி பை பிடின்னு இருக்கும். tan 30யும் tan 60யும் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சா ஏபி காமனாக இருக்கும். அப்போ ரெண்டுத்துலேருந்து ஏபியை எலிமினேட் பண்ணிக்கணும், ஏபியை கண்டுபிடிச்சிக்கணும். தனித்தனியாக ஏபியை கண்டுபிடிச்சி ரெண்டுத்துக்குமே காமனான சைடு ஏபி இல்லை. ஸோ அந்த ஏபியை ஈக்குவேட் பண்ணோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஏன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்னு போடும்போது இந்த கெனாலோட லென்த் என்னன்னு கிடைச்சிரும். அப்போ பேஸ் நமக்கு டோட்டலாக கிடைச்சிரும். இந்த 20 மீட்டர் ப்ளஸ் கெனாலோட விட்த்து சேர்த்தோம்னா டோட்டல் அட்ஜசன் சைடு என்னன்றது கிடைச்சிரும். ஸோ அதிலிருந்து டவரோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ tan 60 ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஏபி பை பிசி. tan 60யோட வேல்யூ √3 ஈக்குவல் டு ஏபி பை பிசி. ஓகே, இப்போ ஏபியை தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஏபியோட வேல்யூ √3 பிசின்னு கிடச்சிருக்கு. இதை 1ன்னு வச்சுப்போம். இப்போ tan 30ல் ஒரு ஏபி கண்டுபிடிப்போம். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஏபி பை பிடி. இந்த கெனாலோட விட்த் எக்ஸ்ன்னு எடுத்துப்போமா? அப்போ பிடியை 20 + எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஏபி தெரியாது, பிடியில் பாதி தெரியும். பிசி + சிடி, ஏபி பை பிசி இஸ் எக்ஸ், சிடி இஸ் 20, tan 30 இஸ் 1/√3. இப்போ அதை ஈக்குவேட் பண்ணுவோம். ஏபி பை எக்ஸ் + 20. இப்போ ஏபியை எலிமினேட் பண்ணலாம். ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் + 20 டிவைடட் பை √3 அப்படியே வச்சுப்போம். ஏபியை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கலாம். இப்போ ஒரு ஏபி கிடச்சிருக்குல்ல. இப்போ tan 60ல் ஒரு ஏபி கிடச்சது இல்லையா? இதையும் ஈக்குவேட் பண்ணுவோம். ஃப்ரம் 1 and 2 √3 பிசி ஈக்குவல் டு எக்ஸ் + 20 பை √3. இதிலிருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போனால் 3bc ஈக்குவல் டு எக்ஸ் + 20. 3bc ஈக்குவல் டு எக்ஸ் + 20. பிசி என்னன்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 3x ஈக்குவல் டு எக்ஸ் + 20. எக்ஸை இந்த பக்கம் கொண்டுட்டு வந்தோம்னா 2x ஈக்குவல் டு 20, எக்ஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். இந்த கெனாலோட விட்த் 10 மீட்டர்னு இப்போ கிடச்சிருச்சு. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர்னு கிடச்சிருச்சு. பிசி தான் எக்ஸ். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்ல. ஈக்குவேஷன் 1ல் ஏபி ஈக்குவல் டு √3 பிசின்னு பார்த்தோம். பிசி இஸ் எக்ஸ். இப்போ √3 × x is 10 மீட்டர். ஏபி
Answer AB equal to 10 root 3 meter. Therefore, the height of the tower is 10 root 3 meter.